சி. ஜோசப் விஜய் எனும் நான் இன்றைக்கு முதலமைச்சருக்கான பதவியேற்பு விழா மிகவும் உற்சாகமாக நடைபெற்று முடிந்தது. அதன் முழு விவரத்தை பற்றி மிகவும் சுருக்கமாக எளிமையான முறையில் பார்க்கலாம் வாங்க. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் உறுதிமொழி கூறியவுடன் முதலில் கையெழுத்திட்ட 3 விஷயங்கள் என்னென்ன, அதன் பிறகு தலைமை செயலகத்தில் சென்று முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்கின்ற அனைத்து விஷயங்களையும் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மே 10, 2026 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வைத்து முதலமைச்சருக்கான பதவி ஏற்பு விழா நடைபெற்றது. கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் சாரசாரையாக வர தொடங்கினார்கள். அதன் பிறகு முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் காரில் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்தவுடன் பூச்சொண்டு கொடுத்து போலீஸ் அதிகாரிகளும் மற்றவர்களும் வரவேற்ற காட்சி தான் இது. இன்றைக்கு விஜய் அவர்கள் பிளாக் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட், கோட் ஷூட் எல்லாம் போட்டு அட்டகாசமாக வந்திருந்தார். மற்றும் சினிமா துறையில் விஜயனுடைய உற்ற நண்பர்களாகிய தோழர்களும் வந்த காட்சி தான் இதோ பார்க்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை ரசிகர்களுக்கு மட்டுமில்ல, போலீஸ் உடையில் இருந்தவர்களுக்கு கூட மிக உற்சாகத்தை கொடுத்தது. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தான் இதோ. இவர்கள் அனைவரும் வந்த பிறகு ஆளுநர் அவர்கள் காரில் பதவியேற்பு விழாவை நோக்கி கிளம்பிய காட்சி தான் இதோ. ஆளுநர் வந்தவுடன் ஆளுநரை சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறகு பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் தேசிய கீதம் பாடப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. மேடையில் விஜய் அவர்களுடன் அமைச்சராக போகும் சில முக்கியமான நபர்களை தான் இதோ பார்க்கிறீர்கள். தேசிய கீதம் ஒலிக்கும் போது அனைவரும் எழுந்து மரியாதையுடன் கலந்து கொண்ட காட்சி தான் இது. பிறகு உறுதிமொழி கூற வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இப்போது விஜய் அவர்கள் உறுதிமொழியை கூறுவார்கள். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்ட மிக முக்கியமான தலைவர்களும் உறுதிமொழி கூறும்போது எடுக்கப்பட்ட காட்சிதான் இது. அடுத்தபடியாக அனைவரும் உறுதிமொழி கூறியவுடன் முதலமைச்சராக பதவியேற்ற திரு விஜய் அவர்கள் இட்ட 3 மிக முக்கியமான கையெழுத்துக்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவது கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம். இந்த திட்டத்திற்கான கையெழுத்தை முதல் கையெழுத்தாக இட்டார். இரண்டாவது கையெழுத்து என்னவென்றால் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். மூன்றாவதாக மாவட்டங்களில் போதைப் பொருள் தடுப்பு படை. இதை அமல்படுத்த 3வது கையெழுத்தை இட்டிருக்கிறார். அது முடிந்த பிறகு வழக்கம் போல் அவர் செய்யக்கூடிய செல்ஃபி எடுக்கக்கூடிய விஷயத்தை செய்தார். அதை தான் நீங்கள் இதோ பார்க்கிறீர்கள். அதன் பிறகு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி ஒரு மரியாதை செலுத்தியவுடன் ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் ஏறி உட்கார்ந்து அரசு வாகனத்தில் தலைமைச் செயலகத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சி மிகவும் பாதுகாப்பான முறையில்
அங்கே செல்லுகிறார். அங்கு சென்றவுடன் அவருக்கு விசேஷ மரியாதைகள் கொடுத்து வரவேற்கப்பட்ட காட்சி தான் இது. அடுத்தபடியாக வலது காலை எடுத்து வைத்து தலைமைச் செயலகத்திற்குள் சென்று நாற்காலியில் அமரப் போகக்கூடிய காட்சியை தான் பார்க்கிறீர்கள். மிக பணிவோடும் பவ்யத்தோடும் மரியாதையோடும் அந்த சீட்டின் முன் நிற்கக்கூடிய காட்சி தான் இது. பிறகு பணிவோடு அந்த நாற்காலியில் அமர்ந்து கெத்தாக முதலமைச்சர் என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இப்போது பார்க்கிறீர்கள். பிறகு என்ன, வழக்கம் போல் ஃபைல்கள் வந்துவிட்டது. கையெழுத்து போடவும் ஆரம்பித்து விட்டார். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சிறப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.